ராம் டிவி தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிக்காக பட்டாசு எப்படி செய்யறாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பேப்பர் ரோல் வந்து சாயத்தில் முக்கி வச்சிருக்காங்க. பேப்பரை ரோல் சுத்திட்டு கட் பண்றாங்க. பட்டாசு தயார் பண்ண மூல காரணமே பேப்பர் தாங்க. அந்த வளையத்துல அவங்க கட் பண்ணி வச்சிருந்த வெடி எல்லாத்தையுமே அடுக்குறாங்க. இந்த பட்டாசு தொழில் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 1953ல இருந்து இப்போ 2021 வரைக்கும் நடந்தது. இங்க சிவகாசியில வந்து பட்டாசு தொழில் ஃபேமஸா இருக்குல்ல, எதனால இங்க ரொம்ப ஃபேமஸ்? அது முதல்ல தொழில் காட்டுவெல்லாம் எல்லாம் மாறிடுறாங்க. தொழில்கள் அவங்க யாரும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தொழில் வந்து பட்டாசு தொழில் வருமானங்கள் பைசா இதில் பைசா கிடைக்கும். இதை வந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஓடிக்குது. அதனால இந்த பட்டாசு தொழில் பார்த்தா தான் இப்போ வந்து ஒரு குடும்பங்களுக்கும் ஒரு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து பைசா இதில் தானே தான் பைசா ஓடிக்குது. இந்த வளையத்துல எதுக்கு மண்ணு பூசுறீங்க? இந்த பூசனா தான் வந்து வைத்தியம் செய்ய முடியும். இந்த பூசலைன்னா உள்ள மருந்து ஏற்ற முடியாது, எல்லாம் மருந்தெல்லாம் போட முடியும். முதல்ல மண் பூசினா தான் இதுக்கு வந்து நம்ம வந்து வெடி செய்ய முடியும். கெமிக்கல் ஐட்டங்கள் அடைக்கணும்னா நம்ம வந்து மண் பூசினா தான் கெமிக்கல் ஐட்டம். என்ன மண்ணு போடுறீங்க இந்த வளையத்துல? வந்து செம்மண், அதை அடுத்து மரத்தில் உள்ள பிசுனு வந்து குழந்தைன்னு சொல்லுவாங்க, அதை குழந்தை சேர்க்கணும். அப்புறம் வந்து மண் இப்போ ஒரு மூடை இதில் கட்டணும்னா ஒரு மூடை மண் கட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு மூடம் தண்ணி, அப்புறம் வந்து குழந்தை ஒரு எண்ணெய் போடணும். அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு எண்ணெய் போடணும். அது போட்டால் தான் இந்த குடிக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த மணல் இதில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் காய வைப்பீங்க? மணல் மணி நேரம் காயணும். இந்த வளையத்துல மணல் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே கூட பசு இதில் பசு தடவி அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஒட்டி இது நல்லா அரைச்சி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டையை கணக்கு பண்ணி அந்த இதில் ஒரு ஊசி இருப்பாங்க, அந்த ஊசி வச்சு. எதனால ஊசி வச்சு குத்துறீங்க? இது குத்துனா தான் வந்து உள்ள மருந்து ஏற்றுறதுக்கு வந்து இதாகும். இல்லாட்டி தாழ் முறிக்கணும், இதுகள் உள்ள கரெக்டாக இறங்கணும். இது தாழ் போடணும்னா இந்த வேஸ்ட் இடையில குழுதெல்லாம் இதாகிடும். அதனால் நம்ம வேஸ்ட் ஆகாமல் இந்த ஓட்டைக்கு மட்டும் இந்த தாள் போட்டு ஒட்டினா தான் அந்த ஒட்டிட்டு இந்த குத்துனா தான் அதுக்கப்புறம் தான் இந்த கரெக்டாக அந்த ஓட்டைக்கு வந்து பவுட்ரு உள்ள பவுட்ருங்கிறது அது கெமிக்கல். இந்த ரூமை கொண்டு வந்து தான் அடுத்து வந்து அதுக்கு கெமிக்கல் உள்ள ஏற்றணும்னா இந்த ரூமுக்குள்ளே தான் வந்து இது பண்ணணும். இந்த ரூமில் வந்து காலையில் 6 to 10 மணிக்குள்ளே எல்லா வெயில் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடணும். 10 மணிக்கு அப்புறம் வந்து இந்த ரூமுக்குள்ளே வந்து யாருமே வரமாட்டோம். இது வந்து இந்த ரூமை வந்து 10 மணிக்கு பிறகு அடைச்சிடும். அடைச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கெமிக்கல் அடைச்சி கட்டணும்னா அடைச்சி வைக்கும். இதுனா இது வந்து நெல்லு சாமல் ரைஸ் மில் வந்து அள்ளிட்டு வருவோம். இது அள்ளியாது இது முதல்ல இது ஏற்றணும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு வளையத்துக்கு வளராமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இது வந்து வலிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இதுக்கு மேலே கெமிக்கல் இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் அங்கே இன்னொரு இடத்துக்கு போய் போடும். கெமிக்கலோட பேர் என்னது? இது வந்து அலுமினியம் பவுடர். இதுல என்னெல்லாம் ஆட் பண்றீங்க? வெடிப்பு, சல்பர், இந்த பவுடர் அலுமினியம் பவுடர். அதாவது இது 3 சேர்க்கணும். இது வந்து 3 அலச வேண்டியது இருக்கும். இந்த சளிப்பிட்டு 3 சளிப்பு இதை வந்து 3 ஆட்டை சளிக்கணும்.
சரிச்சா தான் அது வந்து வெடிக்கு பவர் உண்டு, வெடிக்குது. இது 2 அலசர் போட்டாங்கன்னா வெடி வெடிக்காது. 3 ஆட்டத்தை போட்டு சரிச்சா தான் வெடி வந்து வெடிக்குது பவர். கெமிக்கல் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்றீங்க? அடுத்து வந்து இதுக்கு மேல மண்ணு பூசணும். இது என்ன மண்ணு? இது வந்து அது வந்து செம்மண் மாங்க கீழே ஊடி பூசுது. இது மேல ஊடி பூசுறது வந்து வெள்ளை மண்ணு வந்து வெள்ளை மண்கள் மண். அடியில பூசுறதுக்கு எதுக்கு செம்மண் யூஸ் பண்றீங்க? இதுக்கே இந்த மண் யூஸ் பண்றீங்க? அதாவது இது வந்து தூர் வந்து வெடி வெடிக்கையில் வந்து எதுவுமே புடுங்க விடாம செம்மண். இது வந்து இருக்கிற செம்மண் வந்து எதாக இருந்தாலும் ஒரு பம்பான செய்யறதா இருந்தாலும் செம்மண் சேர்த்தாங்க. இது வந்து வெடி வெடிக்கைக்கு வந்து தூர் பிடுங்காம இருக்கணும். வெடி வெடிக்கணும்னா இந்த செம்மண்ணும், இந்த சைடு வந்து வெடி வெடிக்கைக்கு வந்து வெள்ளை மண் சேர்க்கணும். கெமிக்கல் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ மண் பூசணும் இல்லையா, மண் பூசின அப்புறம் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஓட்டையை பார்த்து மறுபடியும் இந்த ஊசி வச்சு குத்தணும். அந்த ஓட்டையில் கரெக்டாக குத்தினா தான் அப்புறம் வந்து வெடி வெடிக்கணும்னா இந்த ஓட்டையை கரெக்டாக பார்த்து குத்தினா தான் நடுக்கொண்டு சென்டரில் குத்தி அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு 2 மணி நேரம் காயணும். இந்த வெயிலில் காஞ்சாவதுக்கப்புறம் தான் திரி வைக்க முடியும். திரி உங்களுக்கு எங்கேருந்து வருது? பட்டாசு நூல், இந்த நூலில் தான் நாங்கள் வந்து திரி தயாரிக்கிறோம். இது வந்து இந்த 6 நூல் சேர்ந்து தான் ஒரு திரி ரெடி பண்ணது. 6 நூல் சேர்ந்துச்சுன்னா திரி உங்களுக்கு வந்து ரெடி ஆகுதுன்னா இப்போ இந்த நூலில் வந்து இந்த இடத்துல மருந்து, இந்த மருந்தை வந்து இந்த நூலில் பட்ட உடனே இதுதான் திரி ஆகுது. இதில் வந்து மருந்து வந்து இதுவும் திரி வைக்கிறது மருந்து ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம திரி வைக்கிறதுக்கு மருந்து எப்படி தயார் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். இந்த திரியில வைக்கிற மருந்து தயார் பண்றதுக்கு வந்து அவங்க சல்ஃபர், வெடி உப்பு, பசை, விறகு எரிச்ச கறி இந்த பொருட்கள் வச்சுதான் திரிக்கு வந்து மருந்து தயார் பண்றாங்க. இப்போ இந்த திரி செய்யறது இதே மருந்து தான். மருந்து வந்து இந்த நூலில் இப்படி பட்டோம்னா இதில் வந்து சுற்றி விடுவோம். இது வந்து ஒரு 12 ஒரு 5 சுற்று 6 சுற்று சுற்றணும்னு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த திரியை வந்து நம்ம வந்து இதில் வந்து இது சுற்றுறோன்னு இது பிளேடை வச்சு அறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி தொங்க விட்டுருவோம். இது ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரம் காய்ஞ்சோன்னா அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் வெளியில் வந்து இதை வந்து கட்டி இதை வந்து இது பண்ணுவோம். மருந்துல மிக்ஸ் பண்ணி திரி தயாரானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா காய வச்சிடுறாங்க. தொங்க விட்டு காய வச்ச திரியை வந்து மறுபடியும் இப்படி கெட்டிட்டு அப்புறம் வந்து கட் பண்றாங்க. இந்த திரியை இப்ப எதனால கட் பண்றீங்க? இதை 18 இன்ச்சு அளவு வச்சு கட் பண்ணா தான் மேலே தாள் போட முடியும். இது தாள் போட்டு சுற்றுனதுக்கு அப்புறம் இதை 7 ரூபாவோ 8 ரூபாவோ வெட்டினா தான் வெடியில் வைக்க முடியும். ஒவ்வொரு வெடிக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்குமா, இல்ல எல்லா வெடிக்குமே? வெடிக்கும் ஒவ்வொரு சைஸ். இப்போ அவங்க கட் பண்ணி வச்சிருந்த திரிக்கு வந்து திரிக்கு மேல இப்போ வந்து தாள் ஒட்டுறாங்க.
தாள் ஒட்டினதுக்கப்புறம் அந்த திரி எல்லாத்தையுமே பசை போட்டு கீழே ஒட்டி வச்சு காய வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது திரி வச்சதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து இதை வந்து இந்த இரும்பு வந்து கூட காய்ச்சி எடுக்கணும். இதை உழைச்சி விட்டாச்சுன்னா வெளியே ஆயிடுச்சுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் காய வைப்பீங்க? இது வந்து இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு வரைக்கணும்னா 3 மணி வரை காயும். அங்கே திரி வச்சு முடிச்சோடனே இந்த பிளாட்ஃபாரத்தில் தான் வந்து உழைச்சி விடுவோம். இங்கே வந்து இதுதான் உழைச்சாச்சுன்னா இதுதான் வெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். காய்ஞ்ச உடனே அது உழைச்சாச்சுன்னா வெடி ஆகிடும். உழைச்சி விட்டு அப்புறம் வந்து இப்படி கட்டிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கட்டியெல்லாம் இப்படி உழைச்சி விட்டணும். இந்த வெடி சிவப்பு கலர்ல இருக்கு, அந்த வெடி வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அது வந்து பிஜிலி வெடின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க போடுற வெடி. ஒத்த வெடியாக தான் இருக்கும். அது இது வந்து 28 சாரம், 28 வெடி வச்சு ஒரு சாரம் பண்ணுறது. சரவடிக்கு யூஸ் பண்ணுறது. ஆமாம், இது சரவடிக்கு யூஸ் பண்ணுறது. அது வந்து பையில் இல்லை வெடி. அவங்க தயார் பண்ண வெடியை வந்து 2 விதமா பேக்கிங் பண்றாங்க. சின்ன பாக்கெட்னா 50 வெடி வைக்கிறாங்க, பெரிய பாக்கெட்னா 100 வெடி வைக்கிறாங்க. இவங்க பேக்கிங் பண்ண பாக்கெட்டை 10 பாக்கெட் வச்சு ஒரு கெட்டா வைக்கிறாங்க. அவங்க பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ரூமில் தான் எல்லா வெடிகளையுமே ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. நார்த் சைடு அப்புறம் இங்கே லோக்கலில் உள்ள பட்டாசு கடைகளுக்குமே சப்ளை பண்ணுறாங்க. வாலு டிவியின் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிக்காக சிவகாசியில் இருந்து நான் உங்கள் ஜெயமாலதி.